இந்த தேவனை சார்ந்திருக்கிறவர்கள் மிகவும் விசேஷித்தவர்கள், மிகவும் விலையேற பெற்றவர்கள். மனுஷனை அவர் தேவ சாயலாக உருவாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்டதான நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் விலையேற பெற்றவர்கள். எனவே நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அநேக விதமான காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். வேலையை குறித்து பயப்படுகிறோம். நம்முடைய பதவிகளை குறித்து கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஏதாவது ஒரு பலவீனங்கள் வந்தால் கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். வீட்டிலே குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் காணப்படுகிறது என்றால் கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அநேக பெற்றோருக்கு பிள்ளைகளை குறித்ததான கவலைகள் அநேகம் இருக்கும். பிள்ளைகளுக்கு பெற்றோரை குறித்ததான கவலைகள் அநேகம் இருக்கும். அது மாத்திரமில்லாமல் படிக்கிறதான பிள்ளைகளுக்கு என்று சொல்லி சில விதமான பரீட்சையை குறித்து கவலை என்று சொல்லி அநேக விதமான கவலைகளால் ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் வாடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கவலை என்று சொல்லுகிறதான போது ஏதோ ஒரு இடத்திலே போய் தனிமையாக அமர்ந்திருக்கிறது அல்ல. இந்த சூழ்நிலைகள் ஏன் என்னுடைய வாழ்க்கை நடக்கிறது, நான் எதுவுமே செய்யவில்லையே, எப்படி இருந்து மேற்கொள்ளுகிறது என்கிறதான அநேக விதமான கேள்விகள் வந்து மனிதனை தாக்குகிறதாக காணப்படுகிறது. ஆனால் அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே அந்த கவலைகளை நீங்களும் நானும் எவ்வாறு கையாளுகிறவர்களாக இருக்கிறோம்? என்னுடைய வாழ்க்கையில் நான் அநேக முறை கவலைகள் வழியாக கடந்து சென்றது உண்டு. வேலைகளை குறித்து, ஊழியத்தை குறித்து, படிப்பை குறித்து என்று சொல்லி பலவிதமான கவலைகள் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு குறிப்பிட்டதான காலம் வந்ததான போது அதை எப்படி கையாளுகிறது, எப்படி அதிலிருந்து மேற்கொள்ளுகிறது என்கிறதை கற்றுக்கொண்டதன் பிரகாரமாக என்னுடைய பாதை அது மாறினதாக காணப்படுகிறது. ஒருவேளை இந்த வேளையிலும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிறதான, கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களில் ஒரு சில பேர் ஒருவேளை கவலைகள் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை நான் ஊக்கப்படுத்துகிறது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான இந்த செய்தி தேவ வார்த்தை நிச்சயமாகவே உங்களை ஆற்றும், உங்களை தேற்றும், உங்களை விடுவிக்கும் என்கிறதை நான் பூர்ணமாக நம்புகிறவனாக இருக்கிறேன். உங்களுடைய வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு மத்தேயு 6வது அதிகாரம் வசனம் 25 34 வரையிலும் இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த பகுதியினுடையதான பின்னணியத்தை பார்க்கும்போது மத்தேயு 5வது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரம் வரையிலும் அது மலை பிரசங்கத்தினுடையதான ஒரு பகுதிகளாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடும் அநேக திரளான ஜனங்களோடும் மலையின் மேல் ஏறுகிறார். அங்கே அவர் உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஒரு கிறிஸ்தவன் எவ்வாறு ஜீவிக்க வேண்டும், கிறிஸ்தவ வாழ்க்கையை எவ்வாறு அவன் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யத்திற்கு வாழ்கிறதான வாழ்க்கையின் குறித்து அநேக பாடங்களை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அதை கற்றுக் கொடுக்கிறதான ஒரு பகுதி தான் இந்த 6வது அதிகாரமாக காணப்படுகிறது. இந்த பகுதியிலே முக்கியமாக அவர் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடைய நாளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்ன நடக்கப் போகிறது என்கிறதை குறித்து கவலைப்பட வேண்டாம். எதை சாப்பிட போகிறோம் என்கிறதை குறித்து கவலைப்பட வேண்டாம். இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளியே வருவோம் என்கிறதை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று இயேசு தன்னை பின்பற்றுகிறதான ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த கவலை என்று சொல்லுகிறதான அர்த்தம் என்னவென்று சொன்னால், லாங் மேன் என்று சொல்லுகிறதான ஒரு டிக்ஷனரியிலே பார்க்கும்போது கவலை என்பது பயம் மற்றும் உறுதியின்மையின் கவலையால் மனதில் ஏற்படுகிறதான ஒரு வகையான உணர்வு என்று அது சொல்லுகிறது. ஆனால் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், அது வெறும் உணர்வு அல்ல, அது நம்முடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. டாக்டர் சார்ல்ஸ் மாயோ என்று சொல்லுகிறதான ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர் இவ்வாறாக சொல்லுகிறார், கவலை என்பது இரத்த ஓட்டத்தையும் நரம்பியல் அமைப்பை முழுமையாக பாதிக்கிறது. அதிக வேலை செய்ததால் ஒருவர் இறந்ததாக நான் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இந்த கவலையினால் பலர் இறந்ததை நான் பார்த்திருக்கிறேன் என்று இந்த மருத்துவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த வேளையிலே நீங்கள் எதை குறித்து கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள்? மத்தேயு 6
25-34 வரையிலும் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால், கவலைப்படுகிறதுனால் நாம் எதையுமே மேற்கொள்ள முடியாது. ஆனால் கவலைப்படாமல் தேவன் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி அவர் மீது நம்பிக்கை வைக்கும் போது அவர் அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எனவே இதிலிருந்து எதற்காக நாம் கவலைப்படக்கூடாது என்கிறதான ஒரு சில காரியங்களை வேகமாக பார்க்க போகிறோம். வசனம் 25-26 வரையிலும் சொல்லுகிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஏன் நாம் கவலைப்படக்கூடாது? முதலாவது, நீங்கள் மிகவும் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆம், நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறது இல்லை, எந்த விதமான செயல்களும் அவைகள் செய்கிறது இல்லை. தன்னுடைய வீட்டிற்கு என்று சொல்லியோ தன்னுடைய செயல்பாடுகளுக்கு என்று சொல்லியோ எதையுமே அவர்கள் உணவிற்காக மேற்கொள்ளுகிறது இல்லை. ஆனாலும் பரமபிதா அவர்களை பிழைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, இதை ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான சொத்துக்களோ செல்வங்களோ பெரிய பெரிய வசதி படைத்ததான காரியங்களோ ஒன்றும் நம்மை கவலைகளிலிருந்து மேற்கொள்ள விடாது. ஆனால் தேவன் அவர் மீது நாம் சார்ந்து இருக்கும் போது அந்த கவலைகளை மறந்து நாம் ஜீவிக்க முடியும். கவலை நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றையுமே கொண்டு வருகிறது இல்லை, எந்த ஒரு நன்மையும் கொடுக்கிறது இல்லை. ஆனால் தேவன் செய்கிறவராக இருக்கிறார். கவலை நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது நம்முடைய விசுவாசம் முடிவடைகிறதாக இருக்கிறது. ஆனால் விசுவாசம் 100% நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது கவலை நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது இல்லை. எனவே கவலைகளை விட்டுவிட்டு முழுமையாக நாம் அவரை நம்ப வேண்டியது மிகவும் அவசியம். இதே 6வது அதிகார வசனம் 19 நாம் பார்க்கும்போது இயேசு சொல்லுகிறார், இந்த பூமியில நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள். என்று சொன்னால் அது கெட்டு போய்விடும், அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஆனால் பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொன்னால் அவைகள்தான் எந்த விதமான பூச்சியோ துருவோ ஒன்று பிடிக்காமல் அது பாதுகாப்பாக உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறதாக இருக்கும் என்று சொல்லி, இன்றைக்கு நம்முடைய பொக்கிஷம் எந்த இடத்தில் நாம் பாதுகாத்து வைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம்? உலகத்திலே வைத்திருக்கிறோமா, இல்லது பரலோகத்திற்காக நாம் சேர்த்து வைக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? நாம் பரலோகத்திலே சேர்த்து வைக்கிறவர்களாக இருந்தால் பவுலை போல நாமும் சொல்ல முடியும். ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை ஒருவனும் பிரிக்க முடியாது. ஒருவேளை உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது என்று சொல்லி, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான கவலைகள் கடந்து வந்திருக்கலாம், அநேக விதமான கண்ணீரின் அனுபவங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இவைகள் உங்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிறதாக இருக்கிறதா? அல்லது நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் விலையேற பெற்றவர்கள் என்று சொல்லி அவர் மீது சார்ந்து இருக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? சங்கீதம் 147:9 சொல்லுகிறது, அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவராக இருக்கிறார். பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். இந்த தேவனை நோக்கி கூப்பிடுகிறதான இந்த தேவனை சார்ந்து இருக்கிறவர்கள் மிகவும் விசேஷித்தவர்கள், மிகவும் விலையேற பெற்றவர்கள். அவர்கள் இந்த உலகத்திலே காணப்படுகிறதான எந்த ஒரு விலங்குகளையோ அல்லது பறவைகளையோ ஒப்பிட்டு பார்க்கிறது இல்லை. அவர்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறார்கள். ஆதியாகமம் 1:27 வேதம் சொல்லுகிறது, மனுஷனை அவர் தேவ சாயலாக உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி. அப்படிப்பட்டதான நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் வெளியேற பெற்றவர்கள். எனவே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவதாக வசனம் 27-30 வரையிலும் நாம் பார்க்கும்போது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கவலைப்படுகிறதுனால் நம்முடைய வாழ்க்கையிலே எதையுமே நாம் மாற்ற போகிறது கிடையாது, நம்ம எதையுமே சாதிக்க போகிறது கிடையாது. வசனம் 27-30 வரையிலும், கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும்
அவைகளில் ஒன்றை போல் ஆகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போட போகும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அருமையான தேவ ஜனங்களே, கவலை நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு நன்மையும் கொண்டு வராது, எந்த ஒரு செயல்களையும் அது கூட்டாததாக இருக்கிறது. கவலை நம்முடைய வாழ்க்கையின் காணப்படுகிற பிரச்சனைகளையும் அது தீர்த்து வைக்காது, மாறாக அந்த பிரச்சனைகளை இருமடங்காக மாற்றுகிறதாக இருக்கிறது. பாபி எம்சி ஃபெரின் என்கிறதான ஒரு மனிதர் இவ்வாறாக சொல்லியிருக்கிறார், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்றால் அதை இரட்டிப்பாக்குகிறீர்கள் என்று அர்த்தம். ஆம், அது உண்மை, மிகவும் உண்மை. நம் கவலைப்படுகிறதுனால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான சரீர பிரச்சனைகள், உணர்வு ரீதியான பிரச்சனைகள், இவைகள் எல்லாவற்றையும் நான் இரட்டிப்பாக்குகிறவர்களாக இருக்கிறோம். எனவே கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இயேசு அதுதான் அவர்களுக்கு சொல்லுகிறார் இந்த வசனங்களிலே. உங்களில் ஒருவனும் சரீர அளவை அவன் கூட்ட முடியாது, நம்முடைய வாழ்நாளை கூட்ட முடியாது. எனவே நாம் எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும்? நீதிமொழிகள் 12:25 சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். 1 பேதுரு 5:7 பேதுரு ஒரு அறிவுரையை சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள். ஒரு மனிதன் பயங்கரமான கவலையினால் அவன் பாதிக்கப்பட்டிருந்தான். அவனுக்கு ஒரு பயம் கலந்ததான ஒரு கவலை வருகிறது. ஆலோசகரை, அதாவது ஒரு கவுன்சிலரை சென்று பார்த்து அவரிடமிருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மாத்திரமே அவருக்கு விடுதலை கிடைக்கும் என்கிறதை அவன் உணர்கிறான். இப்போது ஒரு கவுன்சிலரை நோக்கி அவன் கடந்து செல்லுகிறான். கடந்து சென்று அவரிடத்தில் சொல்லுகிறான், ஐயா, எனக்கு தூங்க முடியவில்லை, தூங்கும்போது என்னுடைய பெட்டிற்கு கீழே யாரோ ஒருவர் ஒளிந்திருந்து என்னை பார்க்கிறதை போன்று நான் உணர்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த மருத்துவர் அவருக்கு ஒரு சில ஆலோசனைகளை கொடுத்துவிட்டு, நீங்கள் ஒரு 6 வாரம் இந்த ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து எடுக்க வேண்டும், எனவே ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இந்த கிழமையிலே இந்த நேரத்திலே கடந்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். இவரும் சரி என்று சொல்லி கடந்து செல்லுகிறார். 2 வாரம் தொடர்ந்து இவர் கடந்து சென்றார். அதற்கப்புறம் அவர் போகிறதை விட்டு விட்டார். ஒரு 2 மாதத்திற்கு அப்புறமாக இந்த கவுன்சிலரை இந்த மனிதர் சந்திக்கிறார். அந்த கவுன்சிலர் இவரிடத்தில் கேட்கிறார், உங்களுக்கு இப்போ பரவாயில்லையா, நீங்கள் 2 வாரத்தோடு முடித்து விட்டீர்களே, ஏன் நீங்கள் வரவில்லை என்று சொல்லி. இந்த மனிதர் சொல்லுகிறார், எனக்கு இப்போது கம்ப்ளீட்டாக அது சுகமாகி விட்டது, எனவே தான் நான் வரவில்லை. எப்படி ஒரு 2 வாரத்திலே உங்களுக்கு சரியாகி விட்டது, மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது என்று அந்த கவுன்சிலர் சொல்லுகிறார். அதற்கு இந்த மனிதர் சொல்லுகிறார், நான் என்னுடைய நண்பர் ஒருவரை பார்த்தேன், எந்த விதமான பணமும் இல்லாதபடிக்கு எனக்கு இதிலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு முடிவை கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறார். அப்படி என்ன அறிவுரை அவர் வழங்கினார் என்று கேட்டால், இவர் சொல்லுகிறார், கட்டிலுக்கு கீழே யாரோ மறைந்திருக்கிறது போல நீ உணர்கிறாய் அல்லவா, அந்த கட்டிலில் இருக்கிறதான அந்த 4 கால்களை எடுத்து விட்டு இப்போது நீ கீழே போய் படுத்து விடு, யாராலும் அங்கு மறைந்திருக்க முடியாது என்கிறதான ஒரு செயலை சொல்லுவதன் காரணமாக அந்த கட்டிலுடையதான கால்களை எடுத்து விட்டேன், இப்போது கீழே படுத்து உறங்குகிறேன், யாரும் மறைந்திருக்கவில்லை என்று சொல்லுகிறார். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சூழ்நிலைகள் அது ஒரு நகைச்சுவையாக தோன்றும், ஆனால் பயங்கரமான கவலைகளை நமக்கு கொண்டு வருகிறதாக இருக்கும். சில விதமான காரியங்களை மிகவும் எளிமையாக நாம் எடுத்து விடாதபடிக்கு மிகவும் அதை பெரிதுபடுத்துகிறவர்களாக இருப்போம். விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில கவலை ஒன்று கொண்டு வர போகிறது இல்லை. ஆனால் தேவன் மீது சார்ந்திருக்கும் போது நம்முடைய கவலைகள் அது முற்றிலுமாக மாறுகிறது என்று சொல்லி அவர் மீது நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். அவர் மீது ஒப்பு கொடுக்கும் போது நாம் இந்த காரியங்களை புரிந்து கொண்டு வாழ ஆரம்பிப்போம். 3வது, எதற்காக நாம் கவலைப்படக்கூடாது என்று சொன்னால், வசனம் 31, 32 சொல்லுகிறது, இந்த பரலோக தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை நன்றாக அறிந்திருக்கிறார். ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவைகள் தேவனுக்கு நன்றாகவே தெரியும், நம்முடைய சூழ்நிலைகள் அவருக்கு நன்றாகவே தெரியும், நாம் எந்த வழிகளில் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். எனவே ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறதான தேவன் உங்களையும் என்னையும் அவர் போஷிக்கிறது மிகவும் எளிமையான ஒன்றாக இருக்கிறது.
ஆகாரின் குழந்தையின் அழுக்குரல் சத்தத்தை கேட்டு இறங்கி வந்ததான தேவன் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய தேவையை பார்த்து அவர் சும்மா இருக்கிறதில்லை. மாறாக கடந்து வந்து நம்முடைய சூழ்நிலையிலே அவர் தலையிட்டு நம்மை அவர் விடுவிக்கின்ற தேவனாக இருக்கிறார். என்று சொன்னால் அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்து எல்லாமே தெரியும். நான் அடிக்கடி சொல்லுகிறதை போல நம்மோடு கூட இருக்கிறதான ஜனங்கள் நம்மை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த தேவனுக்கு எல்லாமே தெரியும். என்று சொன்னால் நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவருக்கு விசேஷித்தவர்கள். அவருக்கு எல்லாமே தெரிந்து கொண்டிருக்கும் போது நாம் எந்த ஒரு காரியங்களையுமே மறைவாக வைக்கவே முடியாது. நம்முடைய நன்மையான காரியங்கள் அவருக்கு தெரியும், நாம் செய்கிறதான தீமையான காரியங்கள் அவருக்கு தெரியும், நாம் செய்கிறதான பொல்லாத காரியங்கள் அவருக்கு தெரியும், அவரை ஆராதிக்கிறதான ஆராதனை அவருக்கு தெரியும். எல்லாமே அவருக்கு தெரியும். நம்முடைய தேவைகள் அவருக்கு தெரியும். நாம் எப்படி இருக்கிறோம், எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று எல்லாமே அறிந்தரான ஒரு தேவனாக காணப்படுகிறார். எனவே இந்த நேரத்திலே உங்களை அறிந்த தேவன் மீது சார்ந்திருக்க வேண்டியது அவசியம். கடைசியாக வசனம் 33 சொல்லுகிறது பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதில் தான் ஒரு முக்கியமான ஒரு கருத்து அடங்கி இருக்கிறது. ஏன் கவலைப்படக்கூடாது என்று இந்த ஜனங்களுக்கு இயேசு மிகவும் முக்கியமாக சொல்லுகிறதை பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் என்று இயேசு சொல்லுகிறார். அப்படியானால் நீங்களும் நானும் அவரை முதலாவது தேட வேண்டியது அவசியம். அநேக நேரங்களிலே நாம் மனிதர்களை நாடி தேடி செல்லுகிறோம். ஒரு பிரச்சனை வருகிறதான போது, வியாதி வருகிறதான போது, போராட்டம் வருகிறதான போது, இது யாரால் இந்த சூழ்நிலையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி அவர்களை நாடி தேடுகிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த தேவனையே நாம் நாடி செல்ல வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்று. அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கொலோசியர் 3:2 சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். சங்கீதம் 37:25 சொல்லுகிறது, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை. சங்கீதக்காரர் சொல்லுகிறதை பாருங்கள். நான் வாலிபனாக இருக்கிறதான போதும், இப்போது முதிர் வயதுள்ளவனாக இருக்கிறதான போதும், தேவனுக்கென்று உத்தமமாக நீதி உள்ளவர்களாக நீதி வாழ்ந்ததான ஒரு மனிதனையும் அவனுடைய சந்ததியும் அப்பத்திற்கு இறந்து திரிந்ததை நான் காணவில்லை என்று சொல்லி. அப்படியானால் நாம் என்ன புரிந்து கொள்ள முடியும்? முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டியது அவசியம். நான் படிக்கிறதான காலத்திலே அநேக விதமான சவால்களை சந்திக்க நேரிட்டது. படிப்பு புரியாமல், அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறதான அந்த மொழி எனக்கு புரியாமல், லாங்குவேஜ் புரியாமல் என்று சொல்லி பலவிதமான சூழ்நிலைகள் வழியாக. ஆனால் இன்றைக்கு அவருக்கென்று அவர் நிலைநிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்காக நான் செலவிட்டதான நேரம், இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவரோடு கூட நாம் நேரத்தை செலவிட வேண்டியது அவசியம். அவரோடு கூட நாம் செலவிடுகிறதான ஒவ்வொரு நிமிடமும் அது வீணாக போகிறது இல்லை. அவர் கணக்கிலே வைத்துக் கொள்ளுகிற தேவனாக காணப்படுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நாம் தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? அப்படி தேடுகிறதான போது வசனம் 34 இயேசு சொல்லுகிறார், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்த நாளுக்கு அதன் பாடு போதும். ஒவ்வொரு நாளுக்கு என்று சொல்லி ஒவ்வொரு விதமான பாடுகள் கவலைகள் இருக்கிறது. எனவே நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. உடைய வாழ்க்கை என்ன நடக்கப் போகிறது என்கிறதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறதான தேவன் உங்களை வழிநடத்துகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனங்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகளினால் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கவலைகளை சற்று இறக்கி வைத்துவிட்டு கவலைகளை போக்குகிறதான தேவன் மீது உங்களுடைய சிந்தனைகளை செலுத்துங்கள். அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் முதலாவது தேடுங்கள். அப்போது நாளை தினத்தை அவர் பார்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டதான ஒரு கிருபைகளையும் ஒரு பக்குவத்தையும் அவர் கொடுப்பாராக. அப்படி என்று சொன்னால் நாம் கற்றுக்கொள்ளுகிறதான பாடம், நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் விசேஷித்தவர்கள், நீங்கள் நானும் தேவனுடைய சமூகத்தில் விலையேற பெற்றவர்கள். நாம் கவலைப்படுகிறதுனால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் நடக்கப் போகிறதில்லை. எனவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. அவரை தேடுகிறதற்கும் அவரை உயர்த்துகிறதற்கும் நம்முடைய கவலைகளை எல்லாம் மறந்து தேவன் மீது நாம் முழு கவனத்தையும் செலுத்துவோம். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆற்றி தேற்றி விடுவித்து நம்மை வழிநடத்துகிறவராக காணப்படுகிறார். தெய்வ பிரசன்னம், தெய்வ கிருபை உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தட்டும். ஆமென்.
ஆமென். காட் பிளஸ்.